ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு குருமா தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா கல்பாசி, சோம்பு, சீரகம் இவ்வளவும் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததும் இதில் 10 மாதிரி சின்ன வெங்காயம் இதை சேர்த்துட்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 7லேருந்து 8 மாதிரி பூண்டு இதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இவ்வளவும் சேர்த்துட்டு மிதமான தீயில் இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதில் சேர்த்துட்ருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் இதை இப்போ சேர்த்துட்டு இதே லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வதக்க வேண்டாம். இதில் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிறது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது வறுபட்டு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வரும் பாருங்கள். அந்த அளவு வரைக்கும் இதை வதக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும். இப்போ இந்த டைமில் 2 தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கி வர்றது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த தேங்காவை இப்போ இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இதில் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த தேங்காய் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இதை சேர்த்துட்ருக்கிறேன். இது கூட மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போ சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்ருக்கிறேன். இப்போ இந்த நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில்
3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 3 விசில் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியப்பம், பூரி, சப்பாத்தின்னு எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது செட் ஆகும். சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.